திமுக குடிக்குதுன்னா குடிக்கல. திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்பு அந்த டாஸ்மாக் விற்பனை மொத்தம் பாத்தீங்கன்னா 35,000 கோடி. இன்னைக்கு 10 ரூபாய் செந்தில் பாட்டில்னால 55,000 கோடி போயிடுச்சு. அது ஒரு துறை மட்டும்தான் வளர்ந்துருக்கு தமிழ்நாட்டில். அதுல 4,800 டாஸ்மாக் கடைகள், 1,500 மணமகிழ் மன்றம். அப்படி என்ன தெரியுமா? குடிக்கிற கிளப். பேரு மணமகிழ் மன்றம். 1000 மணமகிழ் மன்றத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. 25,000 சந்து கடை. 2 டாஸ்மாக் கடை நடுவுல 10-15 சந்து கடை. அந்த டாஸ்மாக்ல சரக்கு இதுல 24 மணி நேரம் கிடைக்கும். இதுதாயா ஆட்சி. வெட்கக்கேடியா வெட்கக்கேடியா. வெட்டி தலைய குடியும் நம்ம எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனா அதெல்லாம் போக்க தமிழ்நாடு மக்கள் இன்னைக்கு தயார் நிலையில இருக்கிறாங்க. நமக்கு வாக்களிக்க, நம் கூட்டணிக்கு வாக்களிக்க தமிழக மக்கள் அத்தனை பேரும், அனைத்து நிலை மக்களும் தயார் நிலையில இருக்கிறாங்க. உறுதியாக நமக்கு வெற்றி கொடுப்பார்கள். ஆட்சி மாற்றம் வரும். இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவும் ஒரு போட்டி. இந்த மூணாவது எல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் கவலைப்படுவாங்க. தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் எதுக்கு என் ஓட்டை வேஸ்ட் பண்ணணும். சும்மா அங்க போட்டா ஒண்ணும் ஆக போறது இல்ல. எனக்கு வேண்டியது திமுக போகணும். ஆனால் அதிமுக போட்டாதான் என் வாக்கு செல்லும். அது என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துருச்சு. அந்த மாதிரி அதனால்தான் தமிழ்நாட்டில் உறுதியாக இந்த தேர்தலில் நம் கூட்டணிக்கு குறைந்தது 200 தொகுதிகள் நாம் வெற்றி பெறுவோம். நமக்கு வெற்றி கொடுப்பார்கள். அந்த வகையில நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு வாக்களிங்கள், எங்களுக்கு ஆதரவு விடுங்கள். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். நிர்வாக சீர்திருத்தங்கள் வரணும். இந்த 51 தொகுதி தான் பாத்தீங்கன்னா 52 பகுதியில போயஸ் கார்டன், சென்னையில போயஸ் கார்டன், அண்ணா நகர், வீனஸ் காலனில அங்க நம்முடைய சொத்து வரி இருக்குல்ல, அதை விட அதிக சொத்து வரி 52ல போட்டுருக்காங்க. நினைச்சு பாருங்க. போயஸ் கார்டன்ல இருக்க சொத்து வரியை விட 52ல நீங்க அதிக சொத்து வரி கட்டிட்டு இருக்கீங்கன்னா என்னையா ஆட்சி, என்னையா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கீங்க? 52ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25% தொழிற்சாலையில மூடிட்டாங்க. காரணம் முத்துவேல், கருணாநிதி ஸ்டாலின், எம்.கே. ஸ்டாலின். ஒரே காரணம், 5 வருஷத்துல 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார்கள். 56 விழுக்காடு மின் கட்டணத்தை 4 முறை உயர்த்தி 56